தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் 5 இராஜாங்க அமைச்சர்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பதவியில் இருந்து நீக்கியுள்ளார். ஜனாதிபதி ஊடகப் பிரிவு இதனை அறிவித்துள்ளது. இராஜாங்க அமைச்சர்களான கீதா குமாரசிங்க, ஜசீந்திர ராஜபக்ச, அமித் தேனுக, விதான மக்கமகே, பிரசன்ன ரணவீர மற்றும் டி.வி. சாணக்க ஆகியோரே இவ்வாறு பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கவில்லை என்று வெளியான செய்திகள் பொய்யானவை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இதனை ஜனாதிபதி ஊடகப் பிரிவு நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையின் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளது. அரசு சேவையில் உள்ள சம்பள முரண்பாடுகளை கையாள்வதற்காக நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் இடைக்கால அறிக்கையானது நிதி, பொருளாதார ஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதியால் கடந்த மாதம் 12ஆம் தேதி அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதனை அமைச்சரவை பரிசீலித்து அங்கீகரித்துள்ளதுடன் 2025ஆம் ஆண்டை அடிப்படை ஆண்டாக கருதி அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் ஒவ்வொரு 3 வருடங்களுக்கு ஒருமுறை திருத்தத்திற்கு உட்படும் வகையில் 25,000 ரூபாவை மாதாந்த வாழ்க்கை செலவு கொடுப்பனவை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சஜித் பிரேமதாச அல்லது அனுரகுமார திசாநாயக்கவின் எதிர்காலத்தை அல்ல, தமது மற்றும் தமது பிள்ளைகளின் எதிர்காலத்தை நினைத்து நாட்டு மக்கள் எரிவாயு சிலிண்டருக்கு வாக்களிக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். நேற்று பிற்பகல் கிளிநொச்சியில் இடம்பெற்ற இயலும் ஸ்ரீலங்கா பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். மக்களின் கஷ்டங்களுக்கு மத்தியில் தேர்தல் நடத்துமாறு கோரியும் வேலை நிறுத்தம் நடத்தியும் நாட்டை சீர்குலைக்க முயன்ற தலைவர்களை நம்ப முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். எனவே சிரமப்பட்டு கட்டியெழுப்பப்பட்ட நாட்டின் பொருளாதாரத்தை முன்னோக்கி நகர்த்தி அபிவிருத்தி அடைந்த நாட்டை கட்டியெழுப்பும் பொறுப்பை நிறைவேற்ற அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தினார். பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகப்பொல மற்றும் மாணவர் உதவித்தொகை ஆகியவற்றில் திருத்தம் மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. கல்வி அமைச்சர் மற்றும் வணிக வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் இணைந்து இது தொடர்பான யோசனையை முன்வைத்திருந்தனர். இதன்படி மாதாந்த மகாபுல புலமைப்பரிசில் கொடுப்பனவை 7,500 ரூபாய் வரையிலும், மாதாந்த மாணவர் உதவித்தொகையை 6,500 ரூபாய் வரையிலும் அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த அதிகரிப்பு மேற்கொள்ளப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரங்கம்மை தொற்று நோய் குறித்து அவதானத்துடன் இருப்பதாக இலங்கை சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது. இந்தியாவில் குரங்கம்மை அறிகுறியுடன் முதலாவது நபர் அடையாளம் காணப்பட்டதுடன் குறித்த நபர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். இதேவேளை அவரது நோயின் தன்மை தொடர்பில் தொடர்ந்தும் கண்காணிக்கப்பட்டு வருவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இவ்வாறான நிலையில் இலங்கைக்கு வரும் சுற்றுலா பயணிகளில் அதிகளவானோர் இந்தியாவில் இருந்தே வருவதால் குரங்கம்மை காய்ச்சல் தொடர்பில் அவதானத்துடன் இருப்பதாக சுகாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்த நோய் தொடர்பில் முன்னெச்சரிக்கையாக இருப்பதால் சமூகத்திற்கு நேரடியாக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பில்லை என அதன் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பொருட்கள் இறக்குமதியின் போது விதிக்கப்படும் பல்வேறு வகையான வரிகளில் திருத்தம் மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. இதற்கமைய சுங்க இறக்குமதி வரி, செஸ் வரி, சரக்கு மற்றும் சேவை வரி, துறைமுகம் மற்றும் விமான நிலைய மேம்பாட்டு வரி ஆகிய வரிகளில் திருத்தம் மேற்கொள்ளப்படவுள்ளது. உள்ளூர் கைத்தொழில் மற்றும் வர்த்தகத்துறையின் பங்குதாரர்களின் வேண்டுகோளுக்கிணங்க இந்த வரிகள் திருத்தப்பட வேண்டும் என அடையாளம் காணப்பட்டுள்ளது. மருமகன் தனது மாமனாரை கூரிய ஆயுதத்தால் தாக்கி கொலை செய்துள்ளதாக நீர்கொழும்பு போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று மாலை நீர்கொழும்பு மாங்குழி பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் மாங்குழிய பிரதேசத்தைச் சேர்ந்த 40 வயதுடைய மாமனாரே கொலை செய்யப்பட்டுள்ளார்.
கொலை செய்யப்பட்டவருக்கும் மகளுக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் எல்லை மீறியதில் சந்தேக நபரான மருமகனால் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த ஆண்டில் குறுகிய மற்றும் நீண்டகால பழுதுபார்ப்பு நடவடிக்கைகளுக்காக ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகத்திற்கு வரும் கப்பல்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி இந்த வருடம் ஜனவரி மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரையான காலப்பகுதியில் 23 கப்பல்கள் பழுதுபார்ப்பு சேவையினை பெற்றுக் கொண்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த துறைமுகமானது பல்வேறு நிபுணத்துவத்துடன் கப்பல் பழுது பார்க்கும் சேவைகளை வழங்கும் பல நிறுவனங்களை கொண்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தலின் வாக்கு எண்ணும் நடவடிக்கைகள் இடம்பெறவுள்ள கிழக்கு மாகாண பாடசாலைகள் முன்கூட்டியே மூடப்படவுள்ளதாக மாகாண கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி திருகோணமலை மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் நிலையமாக பயன்படுத்தப்படும் விபுலானந்த மகா வித்தியாலயமும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாக்கு எண்ணும் நிலையமாக பயன்படுத்தப்படும் இந்து வித்தியாலயமும் இன்று முதல் மூடப்படும் என மாகாண கல்வி செயலாளர் HEMG திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் வாக்களிப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்படும் ஏனைய பாடசாலைகளும் எதிர்வரும் 20ஆம் தேதி மூடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் இளங்குளம் சந்தியில் இனந்தெரியாத குழுவினரால் தாக்கப்பட்டு போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் காயமடைந்துள்ளதாக அடம்பன் போலீசார் தெரிவித்துள்ளனர். அடம்பன் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே காயமடைந்துள்ளார். போலீஸ் கான்ஸ்டபிள் தனது கடமைகளை முடித்துவிட்டு மீண்டும் வீடு நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது இனந்தெரியாத குழுவினரால் தாக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் சிகிச்சைக்காக மன்னார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பதுளை மகியங்கனை வீதியில் துன்கிந்தவுக்குள் நுழையும் வளைவு பகுதியில் நேற்று பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது. வெகு கட்டுப்பாட்டை இழந்த இராணுவத்திற்கு சொந்தமான உளவு இயந்திரம் ஒன்று முன்னால் வந்த உந்துர்லி மற்றும் முச்சக்கர வண்டியுடன் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. முச்சக்கர வண்டியை செலுத்தியவர் உயிரிழந்ததுடன் வீதி அருகில் இருந்த சுவருக்கும் இராணுவத்தின் உளவு இயந்திரத்துக்கும் இடையில் சிக்கி பரிதாபகரமாக உயிரிழந்தார். விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். பதுளை சொரணத்தொட்டை மலையில் நேற்று பிற்பகல் திடீரென ஏற்பட்ட தீயினால் சுமார் 10 ஏக்கர் நிலப்பரப்பு எரிந்து நாசமாகியுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பதுளை மாவட்ட உதவி பணிப்பாளர் EML உதயகுமார் தெரிவித்துள்ளார். சொரணத்தொட்டை முதியோர் இல்லத்துக்கு அருகில் அமைந்துள்ள இந்த மலையில் திடீரென தீ பரவியதாகவும் நிலவும் வறட்சியான காலநிலையினால் காட்டுப்பகுதியில் தீ வேகமாக பரவி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது நிலவும் வறண்ட காலநிலையால் மலையில் தீ பிடித்திருக்கலாம் என யார் மீதும் சந்தேகிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு அதிவக வீதியில் கோட்டாவை விடமாறும் பகுதியில் வாகனம் ஒன்று செவ்வாய்க்கிழமை காலை தீப்பிடித்துள்ளது. இதனால் குறித்த பகுதியில் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. தீயை தெற்கு அதிவக வீதி தீயணைப்பு வீரர்கள் அணைத்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.